இது வந்து நான் 6 மாதமா வந்து சேர்க்குறேன். கரெக்டாக நான் வந்து தசராவுக்கு அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு உண்டியல் வாங்குவேன். அது வந்து எங்கள் உள்ளூரில் முத்தாரம்மன் கோயிலுக்காக நான் வந்து அந்த உண்டியல் சேர்ப்பேன். வருஷத்தில் 2 நேரம். அதுக்கப்புறம் சித்திரை மாதம் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்து மறுபடியும் களத்தியார் கோயில் கொடைக்காக தசராவோட நான் அதுக்கு சேர்ப்பேன். இப்போ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு உண்டியல் வாங்கி நான் இப்படி வந்து காசு சேர்ப்பேன். ஊருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊருக்கு போகிறோன்னா ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் வந்து எண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து லைவாக தான் போடலாம்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா கிரிக்கெட் வேறு ஓடிட்டு இருந்தது அன்றைக்கி. அதனால் அந்த சவுண்டு வேறு இருந்தது. அதனால் சரி ரொம்ப ஒரே இரைச்சலாக இருந்துச்சா அதனால தான் போடலை நான். அதான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் நான் இப்போ. அந்த பசங்க அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டு எல்லோரும் வந்து அந்த முதல்ல 500 தாளெல்லாம் எடுக்கிறாங்க. எல்லாம் எடுத்து எண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 தாள் கிட்டத்தட்ட ஒரு 14 ரூபா என்னவோ வந்து சாரி 14 தாள் அப்படின்னா கரெக்டாக 7000 வந்து அதில் வந்து நம்மளுக்கு கிடச்சிது. 500 தாளில். அதுக்கப்புறம் 200 தாள்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. 100 தாள்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லாம் பிரித்து எண்ணி பார்த்தோம். ஏன்னா நான் வந்து வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க எண்ணுறத வந்து அப்போ வந்து சொன்னாங்க. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இப்போ நான் ஊர்லேருந்து நான் கொடுக்குறேன். அதனால் எனக்கு சரியாக இந்த 500 இத்தனை தாள், இவ்வளோ அமௌண்ட்டு, 200 இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ட்டு எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 11.5 அப்படி கிட்ட வந்தது. 12 கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிட்ட வந்தது. பரவாயில்ல இவ்வளோ சேர்த்துட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் மனசு திருப்தியாக தான் இருந்தது எனக்கு. ஏன்னா நம்ம வந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ டிக்கெட் செலவு ஒரு அமௌண்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஊரில் வரி இருக்குது. அன்னதானத்துக்கு காசு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பூவுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பூவுக்கு வந்து இந்த பசங்க வாலிப பசங்க எல்லாம் வந்து சேர்ந்து செலவு பண்ணுவாங்க. பூவுக்கு ஒரு அமௌண்ட்டு. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கையில் பிடிக்காது. ஏன்னா இந்த சித்திரை மாதம் ஊருக்கு போயிட்டு வந்து உடனே பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுற வேலையும் இருக்கும். 2வது யூனிஃபார்ம் எடுக்கிறது, ஒரு லஞ்ச் பேக்கு, ஸ்நாக்ஸ் டப்பா, டிஃபன் பாக்ஸு, வாட்டர் கேன் எல்லாம் வந்து வாங்குகிற நிலமையில இருக்கோம் நம்ம. அதனால் எல்லாமே நமக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கை. நம்ம மொத்தமாக வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம செலவு பண்ணுற அளவில் நம்ம பெரிய ஆள் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி தான் நான் வந்து இப்போ தான் ஒரு வருஷமாக தான் இதை ஃபாலோ பண்ணி நான் வந்து கொண்டு போயிட்டுருக்கேன். இதை வந்து விட்டுறக்கூடாது. இன்னும் இப்போ அடுத்து என்ன யோசிச்சுருக்கேன்னா, இன்னும் ஒரு குட்டி உண்டியல் இதே மாதிரி ஒரு பெரிய உண்டியல் வாங்கிட்டு இன்னொரு குட்டி உண்டியலும் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன செலவுலாம் பண்ணுறேன் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் வந்து 3500 வரிக்கு கொடுத்துருவேன். அப்புறமா அன்னதானத்துக்கு காசு, பூக்கு காசு எல்லாம் வந்து இதிலே வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எண்ணி வச்சுருக்கோம். அது என்ன அமௌண்ட்டு தான் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நம்ம எண்ணிட்டு எல்லாமே மொத்தமாக அப்படியே வச்சுட்டோம். எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு சில்லறை எல்லாமே பிறக்கி தான் வச்சுருக்கோம். இந்த ₹1 ₹2 காயினை தவிர எல்லாமே 10 ரூபா காயினு, 20 ரூபா காயினு, 5 ரூபா காயின் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டோம். ஊருக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஊர்லேருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் பரபரன்னு வேலை. கொஞ்சம் கீர்த்தியை வந்து அந்த டேக்கரில் விட்றதுக்கு அதுக்காக கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். அதனால கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தது. விட்ருவோமா என்ன ஏதுன்ட்டு. அதனால் அந்த வேலை கொஞ்சம் சீரியஸாக போயிட்டு இருந்தது. எல்லாம் எண்ணி முடிச்சுட்டு ஒரு அமௌண்ட் வரும்போது தான் ஒரு பெரிய ஆனந்தமே இருக்கும். பரவாயில்ல நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாமல் இவ்வளோ வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையும் இருக்கும். ஏன்னா நம்மளை நம்பி கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்காது. மொத்தமாகவே எல்லாமே செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மள்ட்ட முடியாது. இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இவ்வளோ ஒரு ₹5 சேர்த்தா கூட நம்மளுக்கு அது பெரிய விஷயம் தானே. ஏதோ ஒரு வரி காசுக்கு நான் கூட இவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்கல. எங்கள் வீட்டில் கூட இவ்வளோ சேர்த்து வச்சுருக்க, கடைக்கு காசு இல்லைன்னு பார்த்தா நீ என்னடான்னா இப்படி சேர்த்து வச்சுருக்க, அப்புறம் என்ன இருக்கும் காசு கடையில் அப்படின்னாங்க. அப்போ நான் அதை சொன்னேன், இப்போ இவ்வளோ சேர்க்கறதுனால தான் நம்மளுக்கு வந்து இப்போ இவ்வளோ ஒரு அமௌண்ட்டு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் அது லைவாகவே எடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனால் ஒரே இந்த கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க பசங்க. அதனால தான் லைவாக எடுக்கலை. இது மாதிரி வீடியோ வரும் நம்மளுக்கு. சேவிங்ஸ் வீடியோலாம் நான் போடுறேன்.
காசு வந்து எப்படி மிச்சப்படுத்தலாம், எப்படி நம்ம வந்து சிக்கனமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நான் வீடியோ போடுறேன். எல்லாமே அது அப்படியே உடச்சோன்னே ரெண்டுமே லாட்டாக அப்படியே வந்துருச்சு. தேங்காய் உடைக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் உடைச்சாங்க. அப்படியே இப்போ தனித்தனியாக வந்துருச்சு. நானும் சுக்கு சுக்காக ஆயிரும்ன்ட்டு கோணியெல்லாம் விரித்து வச்சா கடைசியில் அப்படியே ரெண்டாகவே பிளந்துருச்சு. அப்புறங்க காயினெல்லாம் தனியாக எண்ணி போட்டுட்ருக்காங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.